நான் 9 மாசமாக பிறக்கும்போதே கோவான்னு பிறக்கல, கூலின்னு பிறந்தேன். நீ ஸ்டேஜில் நின்று உன் கால் செருப்பை கட்டி விட்டா கூட அதையே ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் பார்க்குறேன் தலைவா. நான் ஐயப்பனுக்கு இருமுடி கட்டா ஓம் கன்னிமூல கணபதி பகவானேன்னுவாங்க. ஓம் ரஜினி கணபதி பகவானே, சாமி அப்பா, ரஜினி அப்பா, எப்பப்பா எங்க அண்ணி லதாப்பா, எல்லாமே தலைவா உன்னை பார்த்து தான் வந்தேன். அதனால கூடிய சீக்கிரம் பாய்ஸ் கார்டன் என்னை கூப்பிட்டு உங்களை நான் நேரில் சந்திக்கணும்னு என் வாழ்க்கையில் இது பண்ணிக்கிறேன். கடவுளை நேரில் சந்திச்சா எப்படி ஒரு நர்வஸ் ஆகுமோ அந்த மாதிரி சூரியனுக்கு செல்ல முடியாது சூப்பர் ஸ்டார் வெல்ல முடியாது, கருணாகத்தை கொஞ்சாத சூப்பர் ஸ்டார் மிஞ்சாதத்துக்கு பெருமை இருக்குது. பார்த்தீங்களா, திருப்பதியில் வந்து விவிஐபி பிரேக் இருக்குது. ஓம் நமோ நாராயணான்னு என்ட்ரன்ஸில் இருக்கும். அந்த மாதிரி ஓம் நமோ ரஜினிகாந்தாய நமகான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிறதுலேயே ஒரு பெரிய விஷயமா நடக்கிற ஓகேவா. நீங்கள் உங்களை நாங்கள் நேரில் பார்க்கணும். நேரில் பார்க்கறதுக்கு அடுத்த பிறந்த நாளுக்காவது நீங்கள் கைட்டி விட்ட செருப்பையாவது அங்கே மேலே வைங்க. சூப்பர் ஸ்டார், மே காட் பிளஸ் யூ சூப்பர் ஸ்டார். தலைவர் சூப்பர் ஸ்டார், ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார், ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். ஒரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தலைவா. வாழ்த்த வயதில்லை. நான் 9 மாசமாக பிறக்கும்போதே கோவான்னு பிறக்கல, கூலின்னு பிறந்தேன். அந்த படத்தோட பேர் தான் இப்போ நீங்கள் உங்களோட படத்தில் வச்சுருக்கீங்க. அதனால் வந்து எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் தலைவா, நீங்கள் இதே மாதிரி 200வது பிறந்த நாளில் உங்கள் வீட்டு வேலைக்காரனை எனக்கு சேர்த்துக்கணும் தலைவா. அந்த வீட்டில் நீங்கள் நடந்து போகிற பாத சோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கால் தூசியை என்னோட விபூதியை எடுத்து என் நெத்தியில் இருந்தேன் தலைவா. இதுதான் எனக்கு உங்களோட பிறந்த நாளுக்கு என்னோட வாழ்த்துக்கள். என்னோட தரம் தாழ்ந்த அடக்கமான என்ன மாதிரி எளிமையான இருக்கவங்களும் சரி, எளிமையை தாண்டவங்களும் சரி, எல்லாரும் உங்கள் பிறந்தநாளுக்காக உங்கள்கிட்ட பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க. நானும் ஆசைப்பட்றேன். திருப்பதி பெருமாள் கோயில் உள்ள போனால் எல்லாருமே பெருமாளை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் 50 மீட்டர் முன்னாடியே நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி காவல்துறையும் பவுன்சர்ஸை நிறுத்திட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வைப் பண்ணு தலைவா. நீ ஸ்டேஜில் நின்று உன் கால் செருப்பை கைட்டி விட்டா கூட அதையே ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் பார்க்குறேன் தலைவா. நான் அதனால் அதுக்கு ஏற்பாடு பண்ண தலைவா. ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார், மே காட் பிளஸ் யூ சூப்பர் ஸ்டார். தலைவர் சூப்பர் ஸ்டார், ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார், ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அதாவது ஐயப்பனுக்கு இருமுடி கட்டா ஓம் கன்னிமூல கணபதி பகவானேன்னுவாங்க. ஓம் ரஜினி கணபதி பகவானே, சாமி அப்பா, ரஜினி அப்பா, எப்பப்பா எங்க அண்ணி லதாப்பா, சூப்பர் ஸ்டார் நீ வாழணும்ப்பா, 200வது வருஷத்துக்கு உன்னை போற்றி புகழணும்ப்பா, அதுக்கு எனக்கு ஆயுள் கூடப்பா, கல்லும் முள்ளும் ரஜினிக்கு மெத்தை, மோட்சம் கிட்டும் எங்கே கிட்டும், பாய்ஸ் கார்டன்ல கிட்டும். அதாவது என் தாயின் கருவறையில் கூட 10 மாதம் தான் நான் இருந்தேன் தலைவா. நீங்கள் என் மனதில் என் ஆயுள் இருக்க வரைக்கும் நீண்டோடி வாழ வாழ்த்துகிறேன். இன்னும் என் தாய் கருவறையில் கூட 10 மாதம் தான் நான் இருந்தேன். ஆனால் நீங்கள் என் மனசில் வந்து என் வாழ்நாள் முறை நான் மூக்கில் விடுற மூச்சாக இருக்கட்டும், நான் சுவாசிக்கிற நடையாக இருக்கட்டும், என்னோட வழிகாட்டுதலாக இருக்கட்டும், நான் கடந்து வந்த சோதனையான பாதையாக இருக்கட்டும், சாதனையான பாதையாக இருக்கட்டும், எல்லாமே தலைவா உன்னை பார்த்து தான் வந்தேன். அதனால் கூடிய சீக்கிரம் பாய்ஸ் கார்டன் என்னை கூப்பிட்டு உங்களை நான் நேரில் சந்திக்கணும்னு என் வாழ்க்கையில் இது பண்ணிக்கிறேன். கடவுளை நேரில் சந்திச்சா எப்படி ஒரு நர்வஸ் ஆகுமோ அந்த மாதிரி சூரியனுக்கு செல்ல முடியாது சூப்பர் ஸ்டார் வெல்ல முடியாது, கருணாகத்தை கொஞ்சாத சூப்பர் ஸ்டார் மிஞ்சாத, அமெரிக்காவில் இருக்க கூகுளாக இருந்தாலும் சரி, வல்லரசு நாடாக இருந்தாலும் சரி, வியக்க வச்ச உலக மேப்பில் எந்த படத்துக்கு நீங்கள் ஷூட்டிங் போனாலும் அங்கத்தி நாட்டோட கவர்னரும் அங்கே இருக்க ஹையர் அஃபிஷியலும் தம்பிக்கை வச்சு மேப்பை விரிச்சிட்டு உனக்கு எந்த இடம் வேணும் தலைவா, உன் கால் மட்டும் பதி அப்படின்னு கவர்னராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு இம்ப்ரெஸ்ஸு, உன் கண்ணை பார்த்தவொன்னே வர ஒரு கவர்ச்சி, அந்த அன்பு, அந்த காதல் ஆண் பெண்ணுக்கே வராது தலைவா. அந்த காதல் உன் மேலே வந்து 6.5 கோடி ஜனங்களும் பைத்தியமாக இருக்காங்க தலைவா. ஒவ்வொரு ஓட்டியும் பாய்ஸ் கார்டனில் நாங்கள் உருண்டு வந்து உங்களை பார்க்கும்போது இது வரைக்கும் உங்களை பார்க்க முடியல. நீங்கள் கடந்து வந்த பாதையும், நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் கேட்டில் ரஜினிகாந்த்னு ஒரு வாசகம் எழுதியிருக்கீங்க. இந்த வாசகத்துக்கு பின்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கிற பெருமை இருக்குது பார்த்தீங்களா. திருப்பதியில் வந்து விவிஐபி பிரேக் இருக்குது. ஓம் நமோ நாராயணான்னு என்ட்ரன்ஸில் இருக்கும். அந்த மாதிரி ஓம் நமோ ரஜினிகாந்தாய நமகான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிறதுலேயே ஒரு பெரிய விஷயமா நடக்கிற, ஒரு இயல்பு வாழ்க்கையை முடக்கிற, ஒரு காட்டாற்று வெள்ளமாக அன்பை வச்சிருக்கிற ஒரே விஷயம் தலைவா உங்கள்கிட்ட மட்டும்தான் தலைவா. நீங்கள் உங்களை நாங்கள் நேரில் பார்க்கணும். நேரில் பார்க்குறதுக்கு அடுத்த பிறந்த நாளுக்காவது நீங்கள் கைட்டி விட்ட செருப்பையாவது அங்கே மேலே வைங்க.
உங்களோட மெயின் கேட் என்ட்ரன்ஸில் அதை பார்த்தாவது அது கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு 6.5 கோடி ஜனங்க வெயிட் பண்ணுறாங்க. தலைவா ப்ளீஸ் 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 மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. பிறந்த நாள் காணும் மனித நேயமே, ஆள பிறந்த ஆன்மீகவாதியே, கடவுளை படைத்த நாள் டிசம்பர் 12 தேதி அல்ல உலகத்தின் மறுபாதியே. வரலாற்றில் வர இந்தியா மேப்பை பிரித்தா கூட அந்த உருவம் கூட சூப்பர் ஸ்டாராக தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி படித்த ஒரு 7th ஸ்டாண்டர்ட் பையன் வந்து அண்ணாநகர் SBYயில் சொன்னான். ஒரு இளமை பருவத்தில் இருக்க ஒரு ஸ்கூல் பசங்க படிக்கிற பசங்களை கூட ஹிஸ்ட்ரியில் எங்கே சூப்பர் ஸ்டாரோட படம் காணுன்னு கேட்குறான். கல்வித்துறைக்கு என்னோட தாழ்மையான வேண்டுகோள், அவரோட வாழ்க்கை வரலாறு ஒரு படமாக எடுத்து அதை வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் வைக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன். மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் தலைவர் பிறந்தநாள் காலம் ஹாப்பி பர்த்டே ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். எத்தனை பேர் வந்தாலும் தலைவர் தான்டா ஸ்டாரு, எத்தனை பேர் வந்தாலும் தலைவர் தான்டா ஸ்டாரு, மோதி பார்க்க நினைச்சாக்க ஆயிடுவேடாரு. எத்தனை பேர் வந்தாலும் தலைவர் தான்டா ஸ்டாரு, மோதி பார்க்க நினைச்சாக்க ஆயிடுவேடாரு. அவரு தான்டா சூப்பர் ஸ்டாரு. படையப்பா தரிசனம் பயங்கரமா இருந்துச்சு. தலைவரோட வைப்னாலே வைப் தான். ஒரு புது படம் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த படத்துல பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு, காமெடின்னு எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங் தான். ஒரு எப்படின்னா இது வந்து டிவியில் பார்த்ததை விட தேட்டரில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் அவரோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக பண்ணியிருக்காங்க. சொல்லவா வேணும், எல்லாமே மாஸ் செம்மையாக இருந்தது. பயங்கரமா இருக்கு. தியேட்டர்ல பாக்குற பீஜெல்லாம் செம்மையா அடிக்குது. சூப்பர் செம்மையா இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இவங்க நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஓகே சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஐயோ அப்படியே இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு படம். எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம் ப்ரோ. ஆமாம், அன்னைக்கு எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி தான் இப்போ இருக்குது. ஏன்னா அப்போ எல்கேஜியில் பார்த்தோம், இப்போது கொஞ்சம் லேட்டாக பார்க்குறோம். ஆனால் தலைவர் அப்படியே தான் இருக்கார், மாசாக இருக்கார். என்றும் எத்தனை வாட்டி ஒன்ஸ் மோர் கேட்டாலும் இட் வாஸ் தேர். அந்த அளவுக்கு ஒர்த்து. திரும்ப பார்க்கலாம். இல்ல எப்பயுமே தலைவர் படம் ரீ-ரிலீஸ் பண்ணா நான் வந்துருவேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்துருவேன். நிறைய வாட்டி டிவில பாத்திருக்கேன், பெரிய ஸ்கிரீன்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, வாவா இருந்துச்சு. அவர் எப்படிதான் இவ்வளோ ஆக்டிவா இருக்காருன்னு தெரியல. வெறும் இந்த மூவிஸ்னு இல்லை, அவர் ஏதாவது ஷோக்கு ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் வந்தா ஜஸ்ட் அவர் நேம் சொல்லும் போது அவர் எழுந்து நடந்து அந்த ஸ்டேஜுக்கு போறது பார்க்கவே கூஸ் பம்ஸாக தான் இருக்கு. அது தெரியல, அது ஒரு ஷோன்னு இல்லை, எல்லா ஷோவுமே அப்படிதான் இருக்கு. அவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு. ஏஆர் ரஹ்மானோட பாட்டுலாம் இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு கேட்டாலும் இப்பயும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்போ சில பேர் பாட்டு போடுறாங்க, சாயபேங்கர்லாம் டக்குன்னு ஹூக்கு மாதிரி. அதை பத்தி ஆமா, இப்ப வர பாட்டெல்லாம் இல்ல, ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ்லாம் நமக்கு மனசுல நிக்கும்னா இன்னும் ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த சாங் வந்து மறுபடியும் ரீட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் பேக்ரவுண்ட் சாங் அதே மாதிரி சாங்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சாங்ஸே அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் தான் அந்த சாங்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போயிடுச்சு, இதெல்லாம் ட்ரெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. மீனிங்ஃபுல்லாகவே இல்லை. லிரிக்ஸ்லாம் கூட அதெல்லாம் கூட இப்போ கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். மின்சார பூவே அது லிரிக்ஸ் ஃபுல்லாமே ரொம்ப செம்மையா இருக்கும். அவர் ஒரு விதமா பாடுவாரு, இவங்க ஆமா நீ வந்து கோவமா இருக்க, நான் தேடுற ஆள் நீ இல்லைன்ற, அதெல்லாம் ரொம்ப செம்மையா. ரம்யா கிருஷ்ணன் மேம் ரொம்ப அழகா இருந்தாங்க. தலைவர் மாதிரி நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி பண்ணணும்னு எடுத்து பண்றாங்க, உங்களுக்குலாம் தெரியும். ஆனா யாருமே அவர் மாதிரி வரவே முடியாது. எனக்கு அதனால the one அவர் தான். எவ்வளவு காப்பீஸ் ஆனா வரலாம், ஆனா அவர் தான் the one. ஆப்வியஸ்லி அவரை பார்த்து நிறைய பேர் எடுத்து இப்போ நிறைய ஆக்டர்ஸ் வந்துட்டே இருக்காங்க இப்படி பேசுறது எல்லாமே. ஆனா அவர் தான் என்னைக்கா இருந்தாலும் படம் இப்போ இல்லை, எப்போ ரிலீஸ் ஆனாலும் தார் மாதிரி ஹிட் தான் ஆகும். சீன் பை சீன் பிஜிஎம் வந்து தரமாக இருக்கும், மாஸாக இருக்கும். இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் மறுபடியும் வந்து பார்க்க சொல்லுங்க. படம்னா என்னன்னு தெரியும் அவங்களுக்குலாம். எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. இன்னும் 2 மணி நேரம் ஓடினாலும் உட்காந்து பார்க்கறதுக்கு ஆள் இருக்கும். தேட்டரில் ஆசை முறை யாரும் ஏஞ்சிக்கவே இல்லை. ரம்யா கிருஷ்ணன் கண்ணு மூடி பாட்டு இன்னும் ஓடினா கூட பாடிட்டே இருப்போம், கேட்டுகிட்டே இருப்போம்.